உன் தம்பி ஏதாவது அடிக்கடி புரியாம ஏதாவது பண்ணுவான். ஆனா சீதா நல்ல பொண்ணு, பாசமா இருக்கிற பொண்ணு. நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி திடீர்னு சண்டை போட்டுட்டீங்க? ஆமா சீதா, எனக்கு மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. சின்ன மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சிருப்பா. அப்போ என் புருஷன் தப்பானவர்னு சொல்றியா? அவர் ஏன் அடிக்க போறாரு? எனக்கு என்னமோ அருண் தான் ஏதோ மாத்தி சொல்றாருன்னு தோணுது. வேணாக்கா, அவர் ஒண்ணும் மாமா மாதிரி இல்ல. உன் புருஷனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. சீதா வேண்டாம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் உண்மையதான் சொல்றேன். உன் புருஷன் ரவுடிதான். அருண் சீதா கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா நீங்க தான் ஆள் அனுப்பி அவரை அடிக்கிற மாதிரி அடிச்சு நீங்களே அவரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. சீதாவும் அதை நம்பி ரொம்ப பேசிட்டா. அதான் கோபத்துல அடிச்சிட்டேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாசம் மரியாதை எல்லாம் இருந்துச்சு. கல்யாணம் நடந்தது சண்டை வச்சு பாத்தியா? ஆனா அதுல சீதா மேல எந்த தப்பு இல்ல மீனா. என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அருண் நல்லா கேம் விளையாடுறான். ஒருவேளை அவர் தப்பா நினைச்சிருப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, சகுனி வேலை பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு தானே பிடிக்காது. அதனால நமக்கும் சீதாக்கும் நடுவுல கேப் உள்ளவன்றிருக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கான். நேருக்கு நேரா மோத முடியாம சீதாவை தூண்டி விடுறான். சரி விடு, நீ அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. சீதா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதே இல்லங்க. அவளா பேசல மீனா, அவன் பேச வச்சிருக்கான். நீ அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. இப்ப பாரு, அதை நினைச்சு கவலைப்பட்டு உனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. நான் சீதா கிட்ட பேசுறேன், நீ விடு. ஒரு வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி இப்படி சண்டை போட்டுக்க கூடாது மீனா. அவ குழந்தை மீனா, பாவம். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம மேல தப்பு இல்லாம எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்கிற? இத்தனை வருஷத்துல நான் கூட உங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டிருக்கேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே நீ அக்காவும் சண்டை போட்டதே கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நானும் அப்படி நினைச்சுதான் ரொம்ப பொறுமையா போனேன். ஆனா என் வீட்டுக்கார விஷயத்துல மாமா நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. மாமாவை இது வரைக்கும் யார்கிட்டயும் விட்டு கொடுத்து பேசினதே இல்ல. நான் அவர் செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்யா. அது மீனா கிட்ட சொன்னா அவளும் புரிஞ்சுக்கல. என்ன அடிச்சிட்டா. 2 பேருக்குள்ள சின்ன வயசுல இருந்து சண்டை வந்ததே இல்லடா. ஆனா அவன் என்ன அடிச்சிட்டா பாத்தியா? சரி அழாத சீதா. அவன் என்ன அடிச்சது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அவன் என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அவன் பக்கம் நியாயமே இல்ல. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவன் புருஷனை அவ விட்டு கொடுக்காம பேசுறா. நான் மட்டும் என் புருஷனை விட்டு கொடுக்கணுமா?